ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல் நியால் கவுச்சர். இது வந்து கிளாஸ் 2 டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 2 வீடியோ. இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங் பற்றி சொல்லியிருக்கிறேன். நம்ம டெய்லரிங்க்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும், அதோட யூஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னலாம் சொல்லியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டெய்லரிங் கிளாஸஸ், மிஷின் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து சிசர்ஸ் ஒன்று, சியர்ஸ் ஒன்று. சிசர்ஸ் எதுனா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து சிசர்ஸ், பிளாக் கலரில் இருக்கிறது சியர்ஸ். இதுதான் சியர்ஸ். சரியா? இதுக்கு பேர் சிசர்ஸ் இல்லை, சியர்ஸ். இதுக்கு பேர் தான் சிசர்ஸ். இப்போது யூசஸ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த ரெண்டு யூஸுமே வேறு வேறு. இதுக்கு ரெண்டுமே வேறு வேறையே யூஸ் ஆகுது. இந்த ப்ளூ கலர் சிசர் வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, பேட்டர்ன் ஷீட்டு, கேன்வாஸ் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ளூ கலர் சிசரை யூஸ் பண்ணணும். கிளாத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைஃப் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிசர்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இரும்பு கத்திரிக்கோல். இதுக்கு பேர் வந்து சியர்ஸ். இது வந்து நீங்கள் 10ஆம் நம்பர் வாங்கிக்கிங்க. லேடிஸாக இருந்தால் 10ஆம் நம்பர் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், வெயிட் இருக்காது. 12 வாங்கினீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை தூக்கி நம்ம கட் பண்ணுற போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 10 வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இரும்பு கத்திரிக்கோலை வந்து எக்காரணத்தை கொண்டு கீழே போட்டுறவே கூடாது. கீழே போட்டிங்கன்னா அது வந்து லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வெட்டாது, கரெக்டாக வெட்டாது. அதுங்காட்டி முடிஞ்சளவு அதை கீழே விழுகாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நான் சின்ன கத்திரிக்கோல். இதுக்கு பதிலாக ட்ரிம்மர் இருக்குது, தெரியுமா? ட்ரிம்மர் வந்து நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ட்ரிம்மர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இது வந்து நூல் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிசுருக்கெல்லாம் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கத்திரிக்கோல் இல்லைன்னா ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து வைண்டர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு பேர் வந்து வைண்டர். இந்த வைண்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பாபினில் நூல் சுற்றுறோம்ல, அந்த நூல் வந்து அந்த பாபினை வந்து இதில் போட்டு நூல் சுற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். பாபினை வந்து இதில் போட்டு இந்த வீல் மாதிரி இருக்கல, இதை வந்து நம்ம பெடல் பண்ண மிஷினோட வீல் இருக்கல, அந்த வீட்டில் வச்சிங்கன்னா அது சுற்றும் போது இதுவும் சுற்றி உங்களுக்கு வைண்ட் ஆயிரும். அதோட யூஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிசி மார்க்கர். இது வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து வேக்ஸில் இருக்குது, இது வந்து சாக் டைப்பு. இது நீங்கள் வந்து போட்டிங்கன்னா வந்து பின்னாடி அச்சு பிடிக்கும். வேக்ஸ்னால் எப்படின்னா, வேக்ஸில் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் அயன் பண்ணும்போது அது வந்து மறைஞ்சிரும். இது வந்து மறையாது, நீங்கள் வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகும் இந்த டிசி மார்க்கர். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆரியெல்லாம் போடுறீங்கன்னா வேக்ஸ் மார்க்கர் வாங்கிக்கிங்க, அதுதான் பெட்டர். இது வந்து மெஷரிங் டேப். இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து மெஷரிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து டேப் தான் ரொம்ப மெயினான இது. நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து ஒரு டேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கட் பண்ணுறதும் அந்த டேப்பு வச்சே கட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுறதும் அதுலேயே மார்க் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த டேப்பையே யூஸ் பண்ணுங்கள். வேறு டேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் மாறும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு எந்த டேப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதே டேப்பை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? மெஷரிங் டேப்பில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு வந்து இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்ச்சஸில் வந்து பார்க்குற சைடு வந்து 1 2 3 4 5 அப்படி இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு இன்ச் கேப் விட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் சைடில் திருப்பி பார்த்திங்கன்னா அது வந்து சென்டிமீட்டரில் இருக்கும். நீங்கள் வந்து இன்ச்சஸ் எப்படின்னா 0 மார்க் பண்ணணும். எப்போவுமே அந்த ஒரு இரும்பு மாதிரி அந்த நேர் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து தான் மார்க் பண்ணணும். பேருக்கு டேப்பில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க கார்னரில். அது எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியாது. மார்க் பண்ணும்போது அந்த ஹோல்குள்ளே ஏதாச்சும் நீடிலோ பெண்ணோ வச்சு அந்த ஹோலில் பிடிச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லித்தான் அந்த ஹோல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் அந்த டேப்பை வந்து சுற்றி வச்சுருங்க. மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அது களைஞ்சு போகாது, நீட்டாகவும் இருக்கும்.
நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சீம் ரீப்பர், தையல் பிரிக்கிற ஊசி. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சீம் ரீப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது நிறையா தப்பு வரும் தைக்கிறதுல. நீங்கள் வந்து அதை நிறைய பிரிக்க வேண்டியது வரும். ஊசியில் பிரிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஐயோ என்னடா இவ்வளோ பிரிக்கிறமே அப்படின்னு தோணிடும். அதுங்காட்டி இந்த சீம் ரீப்பர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. அப்போ வந்து அந்த கஷ்டம் தெரியாது உங்களுக்கு. பிரித்தால் நிறைய பிரிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த சீம் ரீப்பரில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக பிளேடு மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம வந்து பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிற பாருங்கள். துணியில் ஸ்டிச் இருக்குல்ல, அதை வந்து நம்ம 2 துணினா அந்த 2 சைடும் இழுத்து பிடிச்சிட்டு அந்த ரெட் கலரில் ஒரு குமிழ் மாதிரி இருக்கும், அதையை வந்து துணியோட பேக் சைடில் விட்டு 2 த்ரெட்டுக்கும் இடையில விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பிளேடு வச்சு அப்படியே கட் பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள், நான் பண்ணியிருப்பேன் பாருங்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன்னு புரிஞ்சுதா? இப்போது இந்த மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இதையை வந்து நீங்கள் இதை பிரித்து முடிச்சிட்டிங்கன்னா எடுத்து உள்ளே வச்சுருங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா வைங்க, எடுத்து எங்காச்சும் போட்டுருவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய தொலைச்சிருக்கிறேன். முடிஞ்சளவு நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பாபின் கேஸ். சின்ன மிஷின் இது நான் காமிச்சிருக்கிறது வந்து சின்ன மிஷினோட பாபினும் கேஸும். இது வந்து சின்ன மிஷினோட கேஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அதில் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சின்ன மிஷினோட கேஸ். நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது காட்டுறேன், பெரிய மிஷினோட கேஸும் பாபினும். நான் யூஸ் பண்ணியிருக்கிற கேஸ் வந்து ஹயாங்கிற ஒரு கம்பெனி. இந்த கேஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த கம்பெனியோடது வந்து லைஃப் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு நீங்களும் கொஞ்சம் கம்பெனி ஐட்டமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லோக்கல் ஐட்டம் சீக்கிரம் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த பாபினில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது, இன்னொன்று வந்து அந்த வீல் மாதிரி இருக்குதுல்ல, ஹோலாக இருக்கிற டைப்பும் இருக்குது. இந்த 2மே வந்து சின்ன மிஷினோடது. சரியா? இப்போ வந்து இந்த கேஸ் பாபின் இருக்குல்ல, இந்த பாபினை வந்து நீங்கள் எப்படி வைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் மறக்காமல் பார்த்துக்குங்க. அந்த வைண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு எப்படி வைண்ட் பண்ணணும்னே தெரியாது. அதுங்காட்டி நான் அது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதே போய் மறக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் வைண்டர் சொன்னேன்ல, வைண்டரில் வந்து இந்த பாபினை எப்படி மாட்டணும் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அதுங்காட்டி வந்து நான் அதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதையும் பார்த்துக்குங்க. பார்த்துக்குங்க. நான் வந்து அந்த வைண்டரில் பாபின் வந்து எப்படி போடணும்னு காட்டிக்கிறேன். அதில் போட்டு வந்து நூல் வந்து சுற்றும் போது அந்த நூல் வந்து நம்மளை பார்த்து வர்ற மாதிரி சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அதை மிஷினில் பிடிச்சிட்டு கையிலையும் நம்ம பிடிச்சிட்டு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வீல் வந்து வைண்டரில் இருக்கிற வீல் வந்து நம்ம மிஷினில் இருக்கிற வீல் மேலே வச்சு சுற்றும் போது நீங்கள் பெடல் பண்ணும்போது அந்த மிஷினோட வீல் சுற்றுமா, அப்போ அந்த வைண்டரில் இருக்கிற அந்த வீலும் சுற்றும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு வைண்ட் ஆயிடும். இப்படித்தான் சுற்றணும். நீங்கள் வைண்டர் இல்லாமல் வந்து ஒரு மைஹோதி வச்சு கூட நீங்கள் சுற்றலாம். பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் சுற்ற தெரியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு வைண்டர் வாங்கிக்கிங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டம் தெரியாது, சீக்கிரம் சுற்றிடலாம். இதுக்கு பேர் வந்து ட்ரேசிங் வீல். இது நிறையா பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாது. இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து அது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரேசிங் வீல் எதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது, நீங்கள் வந்து ட்ரேசிங் வீல் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறீங்களா, பார்த்ததே இல்லையா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தைச்சு பழகணுன்னு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்மளில் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் வரும். நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து
மிஷின் பற்றி சொல்லிட்டேன் போன கிளாஸில். இந்த கிளாஸில் வந்து டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சிங் எப்படி சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து இந்த வைண்டர் ட்ரேசிங் வீல் பார்க்கலாமா. இந்த ட்ரேசிங் வீலில் வந்து ஒரு மாதிரி முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு துணி ப்ளவுஸு சுடில் எல்லாம் ஷேப் கொடுப்பீங்கள்ல, அது பின்னாடி வந்து அச்சு விழுகாதுன்னு ஒரு துணியில் அது அச்சு விழுகணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து நீங்கள் டிசி மார்க்கர் இருக்குல்ல, டிசி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற வந்து அச்சு விழுகாது. அதுங்காட்டி இந்த ட்ரேசிங் வீலை வச்சு நீங்கள் வந்து அந்த பல்லாக இருக்குதுல்ல, அது வந்து ஹோலாகி பின்னாடி அதில் விழுகும். இதுதான் அதோட யூஸ். நீங்கள் அது மேலே வச்சு அதை வந்து ட்ரேசிங் வீலை வச்சு நகர்த்தி இது பண்ணும்போது வந்து ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த அச்சு விழுகும். இந்த ட்ரேசிங் வீல் வந்து கண்டிப்பாக இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது யூஸ் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் சுடி ப்ளவுஸுங்கிற பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நெக்கெல்லாம் வரைகிறீங்கன்னா நெக்கில் வந்து ஒரு சைடு நீங்கள் மார்க் பண்ணிக்குவீங்க, இன்னொரு சைடு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியாது. அதே எக்ஸாக்டாக அதே மாதிரி வரணும்னா அந்த டிசியில் போட்டுட்டு இந்த ட்ரேசிங் வீலை வச்சு மேலே ட்ரேஸ் பண்ணும்போது பின்னாடி அச்சு விழுந்துடும். நீங்கள் அதை மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு துணியில் இருக்கிறது இன்னொரு துணியில் இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ்லையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து 3 டாட் எல்லாம் போடணுன்னா எந்தெந்த டாட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் முடிஞ்சது. பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த ஐட்டங்களே போதும். இருக்கிற இந்த பொருள்கள் மட்டுமே உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும்போது அதிகம். இந்த ட்ரேசிங் வீலெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்து கொஞ்சம் பெரிய லெவல் போகிறீங்களா, அப்போல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா ஐட்டமே பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த எல்லா ஐட்டமே வேணும். சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு சீம் ரீப்பர் எல்லாம் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். சரியா? சீம் ரீப்பரில் வந்து உங்களுக்கு வந்து என்னடா இப்படி சும்மா பிரிச்சுட்டே இருக்கிறமே அப்படின்னு தோணும். அதுங்காட்டி சீம் ரீப்பர் வச்சு நீங்கள் பிரிச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? முடிஞ்ச அளவு இதில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கிளாஸ்க்கு வந்துடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த சிசரில் வந்து உங்களுக்கு எந்த சைடு என்னென்ன விரல் விடணும்னு தெரியாது. அந்த சிசரில் வந்து சின்ன ஹோல் இருக்கல்ல, அங்கே வந்து தம் ஃபிங்கர் வைக்கணும். அந்த பெரிய ஹோல் இருக்கிற பக்கம் மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் வச்சு பிடிக்கணும். சரியா? இந்த பொருள் மட்டும் போதும். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் வந்து டெய்லரிங் கிளாஸஸ் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் பார்த்து கற்றுக்குங்க. தேங்க்யூ.